ஓகே ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருக்கும் பிடிச்ச பிளாக் ஃப்ரூட் ரோப்ளாக்ஸில் ஃபேமஸாக இருக்கிற கேம் தான் இந்த பிளாக் ஃப்ரூட். இந்த பிளாக் ஃப்ரூட்டில் ஆமாம், நான் வந்து ஓபி டெமி. இப்போ வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். இந்த இது குசு வாங்கணும். குசு வாங்கி நம்ம இருக்கா இந்த மாதிரி காம்பாக்ட் இருக்கா, இதை வச்சு அடிக்கணும். இப்படி கீழே என்ன எனர்ஜினா டேஷ் பண்ணது, டபுள் ஜம்ப் பண்ண முடியும். இப்போ இந்த வாக்னா வெயிட் பண்ண சொல்லிடுறேன். இந்த வாக்னா இப்படி பொறுமையாக நடப்பான். டேஷ்னா இந்த மாதிரி வேகமாக ஓடுவான். அப்புறமா இந்த மாதிரி தான் இது வந்து யூஸ் டேக்கிள் இருக்கலாம். ஆமாம், இது வந்து யூஸ் கொடுத்தா இதோட மாஸ்டர்னா சண்டை போட எக்ஸ்பி ஏறும். இதுக்கும் உங்களுக்கு எக்ஸ்பி ஏறும். அதான் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. அதே நீங்கள் தான் விளையாடணும். இதோ இங்கே இதில் தெரியும் உங்களுக்கு எக்ஸ்பின்னு காட்டுதா. இதோ இங்கே இந்த இது பண்ணால் நமக்கு 350 ரூபாய் கிடைக்கும். அது இல்லாமல் நமக்கு எக்ஸ்பியும் கிடைக்கும். ஆமாம், இப்போ தான் சண்டை போடணும் இந்த கேமில் இந்த மாதிரி நிறையா பண்ணிக்கிட்டே இருக்கு. இது ஒன் பீஸ் கிரியேட் பண்ண கேம். ஆமாம், இது ஒன் பீஸ் கிரியேட் பண்ண கேம். அவ்வளோ நாங்கள் பார்க்கல, ஆனால் ஓரளவுக்கு தெரியும். ஆமாம், இந்த கேம்லனாலே உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே புரிஞ்சிடும். யார் ஓகேவா பாரு, உங்களுக்கு யார் ஒன் பீஸ் நிறைய எல்லாரும் இங்கே விளையாடணும். ஆமாம், ஒன் பீஸ் ஃபேன்ஸ்லாம் யார் யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். அப்படியே கொஞ்சம் லைக் அப்பதான் நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும் யார் யார் எவ்வளோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமாம், சேர்ந்து பண்ணிடுங்க. இப்போ நாங்கள் என்னடா பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டார்கெட் கொடுத்துருக்காங்க. டிஃபீட் 5 ட்ரைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குவிஸ், அது பேர் குவிஸ். நமக்கு வந்து இந்த இந்த வேலையை முடிச்சா நமக்கு 300 ரூபாய். அதுக்கப்புறம் லெவல் அப்போ ஏறும். லெவல் ஏறும்போது நெக்ஸ்ட் ஐலண்டிங் காம்பஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம பார்க்கலாம் எங்கே போகணுன்னு. ஆமாம், நெக்ஸ்ட்டு மங்கி ஐலண்ட். ஒன்று வாட்டி ட்ரெயின்ஸ் அடிக்கணும். நம்ம இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்களா, நமக்கு லெவல் ஏறிச்சு, 5 லெவல் வந்துடுச்சு. எனக்கும் 5 லெவல் வந்துச்சு. இப்போது நம்ம மறுபடியும் ட்ரெயின்ஸை போய் அடிக்கணும். ட்ரெயின்ஸ் எஸ் இல்லை, ட்ரெயினி தான் இருக்குது. ட்ரெயினி என்னமோ ஒன்று கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சில இடத்துல செஸ்ட்லாம் கூட இருக்கும். இந்த செஸ்ட்லாம் எடுத்தால் நமக்கு காசு கிடைக்கும். ஆமாம், ஒரு 50 ரூபாய் போக நெக்ஸ்ட் ஐலாண்ட் போக நிறைய வேறு ஐலாண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேமில் இன்னும் 2 சி இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் சி, இன்னும் செகண்ட் சி இருக்குது, தேர்ட் சி இருக்குது. அடுத்த தண்ணியில் போக டேமேஜ் வரும். ஒன் பீஸ் யார் யார் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். டேமேஜ் ரேசஸும் இங்கே நிறைய இருக்குது. ஐயோ, டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு நம்ம ஃப்ரெண்டுக்கு. பரவாயில்ல, அவன் மறுபடியும் உள்ளே வந்துடுவான், பிரச்சனை இல்லை. நம்ம ஈவினிங்கில் போட்டு துவம்சம் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா இந்த கேம் இப்போதைக்கு ஃபேமஸாக இருக்குது ரோப்ளாக்ஸ்லேயே. ஆமாம், 5 லட்சம் பேர் விளாட்றாங்க இந்த கேம். பார்த்தீங்களா, நான் ஒரு காம்பாக்ட் அடிச்சதுக்கு வந்துட்டேன் கைஸ். நான் தான் என் யூஸ் ஐடியை பார்த்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க கைஸ். பார்த்தீங்களா, அடிக்கிற அடியில் அவன் செவிலி பிரிஞ்சு தொங்கட்டும். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பைரட்ஸாக மாறுறதுக்கு கூட இடம். ஸ்டார்ட் மெனுன்னு தங்குது, அங்கே போய் ஸ்டார்ட்ஸ் போடணும். ஸ்டார்ட்ஸ் போட்டால் நமக்கு ஒன்றும் பவர் ஏறும். பார்த்தீங்களா, இங்கே ஸ்டார்ட்ஸில் வந்து ஓகே, இங்கே இவனை மட்டும் முடிச்சிடுவோம். அப்புறம் ஸ்டார்ட்ஸை பற்றி பேசுவோம். பார்த்தீங்களா, இங்கே கவுண்ட் நம்பர் 70, 89 அது நம்ம அடிக்கிற அடியோட பவர். ஓகே, இப்போ இங்கே மெனுன்னு இருக்கா, மெனுக்குள்ளே போயிட்டிங்கன்னா ஸ்டாட்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸ்டாட்ஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா மெல்லி, டிஃபென்ஸ், ஸ்குவாட், நம்ம காம்பாக்ட் கொடுத்து அடிக்கிறது. நிறைய காம்பாக்ட் கூட இருக்குது. நம்ம வந்து நிறைய காம்பாக்ட்ஸ் இருக்குது. காம்பாக்ட்னு நம்ம கையை வச்சு அடிக்கிறது, காலை வச்சு அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதுதான் மெல்லி. டிஃபென்ஸ்னால் நமக்கு ஹெச்பி. ஆமாம், மெல்லியில் வந்து நம்ம டேஷ் பண்ணுற பவர், ஜம்ப் பண்ணுற பவர்லாம் கூட இருக்கும். ஸ்வாடுனா உங்களுக்கே தெரியும், ஸ்வாடில் இருக்கிற பவர்ஸ். கன்னுனாலும் தெரியும், கன்னில் இருக்கிற பவர்ஸ். பிளாக் ஃப்ரூட் அப்படின்னா இந்த கேமில் ஒரு சில ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது, உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு இந்த ஏரியா விட்டு நெக்ஸ்ட்டு 10ஆம் லெவலில் போகும்போது ஒரு ஜங்கிள் வரும். அங்கே போயிட்டு 50 லெவலில் தான் பண்ண முடியும். 50 லெவலில் 32 ரூபாய். அது நீங்கள் லெவலில் ஏற கொஞ்சம் நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க அவ்வளோவா ஏறிட்டே இருக்கும் அந்த ஃப்ரூட்டு காசு. ஆமாம், அது ரேண்டமாக தான் கிடைக்கும். ரேண்டம் ஃப்ரூட்ஸ்
இருங்க உங்களுக்கு நான் இன்னொரு இடத்துல காட்டுறேன். 32 இப்போ நம்ம மெரைன்ல இருக்கோமா, மெரைன் பக்கத்துல ஜங்கிள், அதான் எங்க ட்ரீ இருக்கு. ஜங்கிளுக்கு அப்புறம் வந்து பைரட்ஸ் இடம். பைரட்ஸ்க்கு அப்புறம் 60வது லெவலில் நம்ம வந்து இதுக்கு போனோம், டெசர்ட்லேருந்து நம்ம வந்து ஸ்னோ ஐலாண்டு போனோம். ஸ்னோ ஐலாண்டில் இருந்து அவ்வளோதான், அது அவ்வளோ வரைக்கும் தான் இருக்கு. ஆமாம், அதுக்கப்புறமா நம்ம வேறு இடத்துக்குலாம் கூப்பிட்டு போவாங்க. நம்ம எவ்வளோ வாட்டி 32 ரூபா தான் ஃபஸ்ட்டு காசு. அதுவே நீங்கள் அதிகமாக அது வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா நான் மெல்லி போடுறதுனால அது கொஞ்சமாக காசு ஏறும். அதாவது 50 ரூபா, 1 லட்சம் 2 லட்சம் இந்த மாதிரி ஏற்றே இருக்கலாம். ஆமாம், நம்ம அடிக்கிறதுனால இங்கே அதிகமாக அந்த மெல்லியில் போடுறதுனால எக்ஸ்ட்ரா டேமேஜ் விடுக்குது பாருங்கள் அவனுக்கு. அதுக்கு நீங்கள் நிறைய அப்டேட் வேணுன்னா இந்த சேனல் குரூப்பில் கூட இந்த சேனல் கூட வச்சுருக்காங்க. ரோபோட் மைண்டு ஐஎன்சின்னு ஏதோ எங்கள் குரூப் வேறு வச்சுருக்காங்க. அதில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணால் பார்த்துக்கோங்க. ஐயோ லூசு மாதிரி நிறைய பேசுவாங்க. நீங்கள் டேமேஜ் எவ்வளோ விடுன்னு கூட இந்த கவுண்டர் வச்சு பார்க்கலாம். அதுவும் நான் வச்சுருக்கேன்ல அந்த மாதிரி தாங்க. ஆமாம், அது எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு நீங்கள் பார்க்க முடியும். பார்த்தீங்களா, நம்ம வந்து அதிகமாக இது பண்ணதுனால நம்ம ஹைட்டு ஜம்ப் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே, நம்ம இன்னும் ஒரு லெவல் பண்ணால் அடுத்த ஐலாண்டுக்கு போகலாம். ஓகே 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 கீழே போடா. இது வரைக்கும் நம்ம எல்லாரும் பத்தியை கலக்கலாம் காய்ஸ். சூப்பராக இருக்கும் காய்ஸ் இந்த கேம். இதில் இன்னும் நிறைய PVP பவுண்டின்னு ஒன்று சொல்லுவாங்க, அது கூட இருக்கும். நம்ம மெரைனில் இருக்கிறதுனால அது பேர் ஹானர். பைரட்ஸில் இருந்தால் அது வந்து பவுண்டி. நாங்கள் பைரட்ஸ்லாம் யூஸ்வலி இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணேன், மெரைனில் ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு. ஆமாம், புதுசாக மெரைன். நான் 10 லெவலில் வந்துட்டேன். போகலாமா? அது என் காம்பஷனுக்கு வந்து ஆனால் நம்ம 15 லெவல் போனோம். 15 லெவல் போனால் தான் ஈஸியாக இருக்கும். 15லையா? ஓகே ஓகே, 15 லெவலில் போனால் ஈஸின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம கைஸ், ஆனால் இந்த காம்பஸ் ஹெச்பி ஏறும்போது கைஸ் இந்த எனக்குடா நான் அடித்ததெல்லாம் அடிச்சுட்டான் கைஸ் இந்த பையன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெவல் என்னோடனே நெக்ஸ்ட் ஐலண்ட் காமிக்கும். அந்த காம்பஸ் ஃபோனில் யூஸ் பண்ணி கொஞ்சம் லேகியாக இருக்கும். அது கிளிக் கொடுத்தா ஒர்க் ஆகாது. அதே நீங்கள் கம்ப்யூட்டர் பிசியில் விளையாட கரெக்டாக இருக்கும். அப்படி தானே? ஆமாம். அது என்ன தெரியல, ஃபோனில் மட்டும் அந்த மாதிரி பக்காக இருக்கும். என்னது இது நெக்ஸ்ட் மேப் போகிறதுக்கு காம்பஸ் எடுத்தா. ஆமாம், அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதனால் எங்களை சேனலில் ஃபாலோ பண்ணி எங்கே நெக்ஸ்ட் இடம்னு பார்த்துக்கோங்க. ஆமாம், எங்கள் சேனல். அதுவும் இல்லாமல் இங்கே போர்டு வேறு இருக்கா, அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சோன்னா. ஆமாம், இந்த ஐலாண்டு போனோன்ட்டு உங்களுக்கு ஈஸி தான் இந்த கேமில். எதாவது தெரியலன்னா எங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நாங்கள் சொல்லித்தரோம். எஸ், எப்படி வேணால் கேளுங்க. நாங்கள் இல்லை நான்லாம் மேக்ஸ் லெவல் ஃபுல்லு, அதான் இதை பற்றி நல்ல ஹிஸ்ட்ரி வரைக்கும் எனக்கு தெரியும். எங்களுக்கு எல்லா ஹிஸ்ட்ரியும் தெரியும், ஏன்னா நாங்கள் இந்த கேமில் ஏற்கனவே மேக்ஸ் பண்ணியிருக்கோம். நான் இந்த கேமில் பவர்ஃபுல்லான கேரக்டர் வந்து இப்போதைக்கு கிட்சுனே இருக்குது. கிட்சுனே இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் இப்போது, இல்லை அப்படின்னு நினைக்காம பூடாது கிரைண்டிங்லேயே. ஆமாம், பூடா ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் எல்லாம் ஃப்ரூட் பற்றி பேசினாங்க. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெரியாது, நிறைய ஒன் பீஸ் பார்த்துருங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன ஃப்ரூட் இருக்குன்னு. ஆனால் இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் காய்ச்சி. ஒன் பீஸ் இல்லை ஃபேன்ஸுக்கெலாம் இல்லை ஓரளவு கம்மியாக தான் இருக்கும். ஆமாம், நிறைய ஜிராஃபி அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஹியூமன் என்னது ஃப்ரூட்டு அந்த மாதிரி நிறைய ஃப்ரூட் இருக்கும். ஆனால் வந்து இதில் கம்மியாக நான் அடிச்சுட்டு இருக்கேன்டா அப்படா. இந்த மாதிரி நிறைய இருக்கும் இதில். ஓகேவா? முன்னோட கீழே என்னோட இடம் மேலே. ஓகேவா? பிகினர்ஸ்க்கு கொஞ்ச நாள்லேருந்து 50 லெவல் வரையும் நீங்கள் ஸ்வாடு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் ஸ்வாட் அண்ட் ஸ்டாட்ஸ் ரீசெட் பண்ண முடியாது. பண்ண முடியும், செகண்ட் சீல பண்ணியும். அது கொஞ்சம் காசு ஃப்ரெக்ரன்ஸ்னு கிடைக்கும். செகண்ட் சீல போய் பார்த்துக்கலாம் கைஸ். இப்போ பேசி என்ன பிரயோஜனமே இல்லை. இதே தான், அது பேசி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வரும்போது பார்த்துக்கலாம்.
அதுக்கு கொஞ்சம் ஃப்ரூட் வாங்கினா டேமேஜே விழாது. லைட் ஆமாம் இப்போ இந்த ரியல் லைஃப்லலாம் எந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ஃப்ரூட் கூட டேமேஜ் விழாது. அவ்வளோ கொஞ்சம் ஃப்ரூட் டேமேஜ் இல்லாமல் இருக்கும். எவ்வளோ லெவல்? எனக்கு கொண்டு வரும். ஓகே பட்டி கலப்பணம் நிறைய சொல்லிட்டுக்கோ. நீங்கள் நல்லா கேர் பண்ணி இந்த கேம் விளையாடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும். ஆமாம், எங்கள் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் டெய்லியும் போடுவோம், இதுக்கப்புறம் பார்க்குறோம். எஸ். சரி வாங்க வந்துங்களா. இனிமேல் நிறைய இங்கே ஆரோன்னு ஒன்று கிடைக்கும். ஆறா. ஆமாம், அது வந்து ஐஸ் ஐலாண்டில் கிடைக்கும். அது சீக்கிரம் கேவில் இருக்கும். இன்னும் 2 லெவல் வேணும். ஓகே அந்த மாதிரி நிறைய இருக்கும் இந்த கேமில். க்ரஸ்ட்டுகள் நிறைய பவுண்டி எனக்கு நிறைய இருக்கும் இந்த கேமில். அது இந்த கேம் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த கேமை பற்றி முழுசாகவே உங்களுக்கு தெரியும். ஆமாம், ஒரு வீடியோ போடுறோம். OMG எனக்கு லெவலே ஏறல. இதில் எவ்வளோ லெவல் உனக்கு? 13. சரி வாங்க. லைக் தம்ஸ் பண்ணுவோம் கைஸ். எனக்கு லெவலே ஏறல. 13 வந்துருச்சு. நைஸ். இப்படியும் 30 வருதுல்ல. ஏன்னா எனக்கு 12 அந்த குசு முடிக்கும் போது எனக்கு லெவல் ஏறல. அப்புறம் 14 வந்துச்சு. வா எல்லாரும் பட்டே கலக்கலாம். என்கிட்ட 5000 ரூபாய் இருக்கு. உங்ககிட்ட? என்கிட்ட 5000 ரூபாய் கிட்ட இருக்கு. நான் 6000 ரூபாய்க்கு போக போகிறேன். இதோ இந்த குவிஸ் பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆளுங்களை அடிக்கும் போதும் வந்து கொஞ்சம் அதிகமாக காசு கிடைக்கும். ஓகே, நம்ம இந்த ஐலாண்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம் கைஸ். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெவல் 15 வந்திருக்கோம். இந்த 11-15 ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே பார்த்துக்கோங்க 11-15 +15 எனக்கு காமிக்குது இங்கே. ஃபோனில் இதுதான் வந்து ஃபால்ட் ஆகும். இந்த மாதிரி காம்பஸை கிளிக் பண்ண முடியாது. பரவாயில்ல, எங்களுக்கு ரூட்டு தெரியும். ஓகே, நான் வந்து ஒரு நிமிஷம் இருங்க. நான் வாங்கிட்டேன். ஓகே, இங்கே பாருங்க கைஸ். இப்போ வந்து நம்ம இங்கே இருக்கோம், நம்ம நடுவில் இருக்கோம். எங்கள் கர்சர் பாருங்க 15+. இப்போ நம்ம ஜங்கிள் போகிறோம். வாங்க ஜங்கிள் போகலாம். மெரைன் ஸ்டார்டர் செம வேகமாக இருக்கும் கைஸ். மெரைனில் செம வேகமாக இருக்கும் கைஸ் கப்பல்லாம். ஆமாம், இது செம்ம ஸ்பீடாக இருக்கும் கைஸ். காய்ஸ் இந்த மாதிரி நம்ம 3rd சீலெலாம் வந்து இந்த மாதிரி இருந்தால் நம்ம சிபி ஸ்டண்ட்டெல்லாம் போனோம். சிபிஸ்னால் என்னென்னா நம்ம கடலில் வாழ்கிற ஒரு ஜைஜாண்டிக்கான மாஸ்டர். பார்த்தீங்கன்னா அதாவது ஒன் பீஸில் இருக்குன்னு பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும். சாங்ஸ் தான் லூஃபியை கட்டுறது. ஓகே 8000 ரூபாய். ஓகே, நம்ம ஃப்ரூட் வாங்குற இடம் உங்களுக்கு காட்டுறோம் கைஸ். 8000 ரூபாய் எங்க? என்கிட்ட கிடச்சிச்சு 8000 ரூபாய். எங்க? செஸ்ட்டில் கிடச்சிச்சு. என்கிட்ட டோட்டல் 8000 ரூபாய் இருக்குன்றேன் கைஸ். இந்த இடத்துல ஒருத்தன் இருப்பான். அது நாங்கள் வரும்போது அந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு காட்டுறோம். குசு வாங்க போகிறோம். இவன் தான் கைஸ், இவன் வந்து காட்சா. இவன் தான் ஜோலிஸ். இவங்கிட்ட வந்து இங்கே பாருங்கள், இவங்கிட்ட வந்து நம்ம ஃப்ரூட் வாங்கலாம் 50வது லெவலில் வரும்போது. எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு நம்ம வந்து ஃப்ரூட் வாங்கலாம். ரோல் பண்ணலாம். ஆமாம், அவன் வந்து கொரில்லா இருப்பாங்க. கொரில்லாஸ் இப்போ நம்ம 20 நம்ம வந்து 35க்கு நம்ம வந்து அங்கே போகிறோம். கொரில்லாஸ். ஓகே, இவனுங்க தான் கொரில்லாஸ். நீ ஒரு கொரில்லா, அந்த பக்கம் ஒரு கொரில்லா அடிப்போம்.
இவனுங்க இப்போதைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பானுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரூட் வாங்கினதுக்கப்புறம் செம்ம ஈஸியாக இருப்பாங்க. இப்போதைக்கு ஒரு நல்ல ஃப்ரூட்னா பூடா, அப்புறமா ஸ்மோக் இப்போதைக்கு ரொம்ப நல்ல ஃப்ரூட்டாக இருக்கும். அதுதான் சாப்பும் தான். ஆமாம், சாப்பு, ஸ்மோக்கு ஓசிக்கில் இருக்காது, இதெல்லாம் செமையாக இருக்கும். சரியா நான் கொலை பண்ணல ப்ரோ, அது எனக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட நாங்கள் ஒரு வாட்டி என் தம்பி தான் செத்துருக்கான், நான் சாவலை. ஏன் நீ ஓசிக்கலத்தா? எனக்கு நான் அவனை காப்பாற்றிருக்கேன்டா. காப்பாற்றினா நான் அவனை விட்டுருப்பேன். நீ தான் வந்துட்டு அதனாலே ஓசிக்கலாம் அடிப்பேன் தெரியும். ஃப்ரீ ஃபயரில் மட்டும் இல்லை கைஸ், நம்ம எல்லா கேம்லையும் ஓசிக்கில் அடிப்போம். ஒன்றும் நானும் சாகிற நிலைமையில இருக்கேன் இவங்கிட்ட, நான் சாக மாட்டேன். எஸ், லெவல் ஏறிடுச்சு, 16வது லெவல். ஓகே, அடிச்சுக்கோ அவனை. ஓகே, அடிச்சுக்கோ. இவனை நம்ம இப்போ அடிக்க போகிறோம் கைஸ். டும்மு 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 டும்மு. பார்த்தீங்கன்னா டேமேஜ் நமக்கு எவ்வளோ போகுதுன்னு தெரியும் உங்களுக்கு. 8 பேர் அடிக்க சொல்லியிருக்காங்க, அதிகமான பேரை. நீ எத்தனை பேர் அடிச்சிருக்க? 4 பேர். 5-6 பேர் அடிச்சிருக்கலாம். இல்லை, நானும் 4 பேர் தான். இதான் 5வது பேர் அடிக்க போகிறேன். எனக்கும் நெட் இஷ்யூஸ். கடலில் தள்ளி விட்டுட்டேன் அவனை. ஓகே, 5 பேர். கடலுக்கு போகிறேன். இந்த மாதிரி தான் அடிப்பானுங்க கைஸ், நல்லா பவர்ஃபுல்லாக. எத்தனை பேர் அடிச்சிருக்க? 5 பேர், 6 பேர். இப்போ 6 பேர். நான் 6 பேர் நானும். ஓகே, 7 பேர். இல்லை, நான் ஒரு வாட்டி கூட ஒன்றும் சாகலை, செத்துட்டேன். ஒன்றும் என் வாயை எனக்கு கெடுத்துடுச்சு கைஸ். 9000 ரூபாய் கிடச்சிடுச்சு. முடிச்சு லெவல் 28. நான் அடிச்சிச்சு தானே அடித்தேன் கடைசியா? இல்லை, நான் அதான் அடித்தேன், அங்கே அடித்தேன். சத்தியமாக சொல்ல உண்டு அடிக்கல. இங்கே பேர் நீ வேணால் ப்ரூஃப் பார்த்துக்கப்போ. இங்கே பேர் இங்கே இருக்கு பாரு, அடிக்கவே இல்லை பாரு. இங்கே பேர் அடிக்கவே இல்லை. ஏய், ஏமாந்தா நீ ஏழுடா. நான் அடிக்கவே இல்லை, பார்த்துக்கோ. ஓனோ, என்னை 2 பேர் அடிக்க வரானுங்க, துரத்தி அடிக்கிறானுங்க கைஸ். ஓகே, பரவாயில்ல. நான் 20 தான் வரல. நான் 20 வந்து தொட்டுட்டேன். 21? நான் 20 வந்து பாஸ் அடிக்க முடியும். கொஞ்ச நேரம் கழிச்சு வெயிட். மங்கி நான் அடிச்சிட்டேன் நான் ஒரு லெவலுக்கு. நீ அடிக்காதடா. நான் பாஸ் அடிக்க போகிறேன். ஏய், நோ சேர்ந்து அடிப்போம். யார் அடிக்கிற? குசும் மங்கி வாங்கியிருக்கேன். ஆமாம், 8000 ரூபாய்க்கு தான் கிடைக்குது. 10,000 ரூபாய் இருக்கு என்கிட்ட. 10,000 ரூபாய். 10,000 ரூபாய் வச்சிருக்கேன். எப்படி கிடச்சிது? சும்மா செஸ்ட்டு தரேன் கிடச்சிச்சு. கைஸ், நாங்கள் பாஸ் அடிக்கும் போது பார்க்குறோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாஸ் அடிக்க போகிறோம். 2 பேரும் அடிக்கிறதுனால ஈஸியாக இருக்கும். சிங்கிளாக யார் இது கிடைக்கணும் தெரியாது. ஐயோ, சாகப்போகிறேன். ஓகே, என்னை சாவடிச்சிட்டாங்க கைஸ் இந்த பக்கி பையன். இங்கே பாரு, எனக்கு ஜஸ்ட்டு கச்சிச்சு 12,000 ரூபாய். 12,000 ரூபாய்? ஆமாம். நாட்டு முக்கா வேலைக்கு நான் வர மாட்டேன். யாருக்கு போது கைஸ், நான் இங்கே ஸ்மாக் பண்ணுவேன். இவன் வந்து இப்போதைக்கு
சாப் ஃப்ரூட் தான் யூஸ் பண்ணுவான். அதுவும் இல்லாத இவன் தான் வந்து சாப் ஃபுல்லாக யூஸே பண்ண மாட்டான்டா. சாப் ஃப்ரூட் தான் யூஸ் பண்ணுவான். அந்த அடி இருக்குல்ல, இது சாப் ஃப்ரூட். இது இல்லை பக்கி தான் யூஸ் பண்ணுவான். 50 லெவலில் இருக்கான அந்த பக்கி அந்த சாப் யூஸ் பண்ணுவான். அப்படியா? ஆமாம், இவன் எந்த ஃப்ரூட்டும் யூஸ் பண்ண ஆன்ஸு காம்பேக்ட் வேணும். ஆனால் காம்பேக்டில் இந்த மாதிரி இருக்காதே. அவன் அப்படி இருக்குடா. எல்லாரும் அப்படி அப்போ ஐஸ் ஆம்பர் மட்டும் ஏன் அப்படி இருக்கு? ஐஸ் ஆம்பர் ஐஸ் ஏன் அப்படி இருக்கு? நான் கேட்கலாம். அப்படி இது செகண்ட் மூவாக இருக்கும். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடித்து முடிச்சாச்சு. அவனை அடித்து முடித்தேன். பரவாயில்ல, அடித்து முடிச்சுட்டு. ஆனால் நானும் வந்து ஹெல்ப் பண்ணல. எவ்வளோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். கொஞ்சமா? ஆமாம், கொஞ்சம் தான் ஹெல்ப் பண்ணேன். சரி, பால் அடிப்பேன் கைஸ் அவனை. ஓகே, நம்ம எல்லாத்தையும் ஸ்டாச்சுக்கு போட்டாச்சு. நம்ம வந்து 14,000 ரூபாய் வச்சுருக்கோம் இப்போதைக்கு. அதுவும் இல்லாத நமக்கு காம்பேக்டில் செகண்ட் எபிலிட்டியும் இப்போதைக்கு இருக்குது நம்மக்கிட்ட. எப்போ வச்சுட்டு இப்போயா? இல்லை, முன்னாடியே கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் 25 இல்லை ப்ரோ. நீ 25-ஆ 24-ஆ? 25. நைஸ். எவ்வளோ உனக்கு ஹெச்பி இப்போதைக்கு இருக்கு? 200. 275. நீ ஏன் பிளாக் ஃப்ரூட்டுக்கும் போட்டியா? ஆமாம். ஓகே, நாங்கள் இப்போதைக்கு மங்கீஸ் அடிக்கிறேன், நீ கொரில்லாஸ் அடி. ஓகேவா? வெயிட் நானும் பிஸா வாங்குறேன். நான் மங்கீஸ் அடிக்கிறேன், நீ கொரில்லா அடி. வெயிட் பண்ணுறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கும் போது எல்லாருக்கும் பவர் அதிகமாக போகும் நம்மளோட. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புது எபிலிட்டி உங்களுக்கு காட்டுறேன். புது எபிலிட்டியை காட்டுறோம் உங்களுக்கு. வெயிட் பண்ணுங்கள். இப்போது இருக்கா, நம்ம யூஸ் கொடுத்து இப்படி வரும்போது நம்ம காலால் அட்டி வதிக்கிறோம். நமக்கு அதுலேருந்து 39 டேமேஜ் இப்போதைக்கு வருது. அப்புறமா அதிகமாகவே வரும் கைஸ். ஏன்னா நம்மளை லெவலை மேக்ஸ் பண்ண நமக்கு வந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஸ்டாட்ஸில் எல்லாமே நம்மளால் தொடர்ந்து ஒரு இதில் 3 அல்லது 4 ஸ்டாட்ஸ் தான் போட முடியும். இப்போதைக்கு நான் 4 போட்டிருக்கேன். அந்த மாதிரி தான். ஓகே, நம்மளோட குசு முடிஞ்சிருச்சு. குசு கூட முடிக்கலடா. வெயிட் பண்ண தப்பு குசு வாங்கிட்டேன். சரி, மங்கீஸை வந்து அடி. நான் இந்த வாட்டி குரிலா வந்து அடிக்கிறேன். நானும் குரிலா. ஒன்று கூட நீ 2 முடிச்ச. நீ மட்டும் 2 முடிக்கல. நான் 1 கூட முடிக்கல. லெவல் என்ன? 25. 1 கூட முடிக்கலன்னு சொல்கிறேன். லெவல் என்ன கேட்குறேன் முட்டாள். ஓகே, நான் இந்த குசு மட்டும் முடிச்சுட்டு பாஸ் பான வரும் வெயிட் பண்ணலாம். ஒரு சில ஈஸியான பாஸ்லாம் அவங்களோட டைம் ஸ்பேனிங் ரொம்ப சீக்கிரமாகவே இருக்கும் கைஸ். நம்ம இன்னொரு வாட்டி வந்து அடிக்கும் போது நம்ம பார்ப்போம். அது வரையும் நம்ம கிரைண்ட் பண்ணுவோம் கைஸ். ஓகேவா? இன்னொரு பாஸ் அடிக்கும் போது நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம பாஸ் அடிக்க போகிறோம். பாஸ் இன்னும் படுத்துட்ருக்கான். ஓகே, அடிக்க ஆரம்பிப்போம். போட்டு தாக்கு எபிலிட்டி யூஸ் பண்ண போகிறான். தப்பிச்சிட்டேன். இங்கே கொண்டு வா. நான் கூழ் கட்டடில் இருக்கேன். ஓகே, அங்கேருந்து தப்பிச்சிட்டேன். இப்போ என்னை அடித்து கொல்ல போகிறான். நீ கொஞ்ச நேரம் பார்த்துக்கோ. ஜஸ்ட் மிஸ். ஓகே, அவனை அந்த அட்டாக் யூஸ் பண்ண விடாம படுத்துட்டேன். கையில் ஹாக்கி போட்டு. எஸ், அவன் ஹாக்கிலாம் போட்டிருப்பான். ஹாக்கினா ஒன்றும் இல்லை, ஆரோ தான். ஹாக்கின்னு சொல்லலாம், ஆரோன்னு சொல்லலாம். இல்லை ஓகே, ஐ ஃபினிஷ்ட் இட். முடிச்சேன். 30 லெவல் முடிச்சிட்டேன். ஏரியா முடிச்சிட்டேன்.
சரி வெயிட் பண்ண, ஒரே ஒரு குசு பண்ணிட்டு வரேன். நீ ஏன்னா நீ கொரிலா குசு பண்ணலை, அதனாலயா இருக்கும். ஓகே கைஸ், அந்த குசு பண்ணிட்டு வரோம். உங்கள் கண்ணுக்கு தெரியுதா கைஸ்? ஆப்போசிட்டில் ஒரு ஐலாண்ட், அந்த ஐலாண்ட் தான் இப்போ நம்ம போக போகிற ஐலாண்ட். ஏய் ஓட்டிட்டு வாடா, வேணாண்டா ஓட்டிட்டு வா, அப்போ தான் நம்ம அடுத்த ஐலாண்டு போகிறது இந்த கப்பல் யூஸ் ஆகும். டேமேஜ் இருக்குதா? கைஸ் இந்த ஐலாண்டு தான் கைஸ். நான் முதல்ல வர்றதே இங்கே இருக்கிற டைமண்ட் செஸ்ட்டுக்கு தான். ஹோம் செட் பாயிண்ட் மேலே ஒரு கோல்டு செஸ்ட் இருக்கும், எடுத்துக்கோ. ஹோம் செட் பாயிண்ட் வே எதுக்கு? ஓகே செட் ஹோம் பாயிண்ட் எங்கே இருக்க? எடுத்துக்கிட்டியா? ஓகே இப்போ நம்ம பைரட்ஸ் இங்கே தான் நம்மளோட வேர்ல்டுலேயே செகண்ட் பாஸ் இருக்கான். எங்கன்னா இதோ இங்கே இருக்கான் பாருங்க, கோமாளி தலையன். இவன் தான் நம்மளோட செகண்ட் பாஸ். இவங்கிட்ட அடி வாங்காமல் நம்ம வந்து செஸ்ட் எடுக்க போகிறோம் கைஸ். செஸ்ட்டு வேணுமா? உனக்கு வேணுமா தம்பி? ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து முடிச்சுக்கலான்னு நினைக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து 2 இதை கடந்துட்டோம். ஸோ மீதியை நாளைக்கு பார்க்கலாம். ஓகே டடா, பை பை, சி யூ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. ஓகே பாய் காய்ஸ். ஒரு லைக், சப்ஸ்கிரைப் கூட அவ்வளோ தேவையில்லை, ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், அது போதும். ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.